ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் சண்டே அதுவுமா சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி தான் செஞ்சேன். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மட்டன் அவ்வளோ அழகாக சாஃப்டாக வெந்திருந்தது. ஸோ ஸோ ரைஸுமே பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் எனக்கு இது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது குக்கரில் எனக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி பவுடர் நம்ம ரெடி பண்ணிடலாம் வீட்டிலையே. ஸோ அதுக்கு அந்த ஹோல் ஸ்பைசஸ் எடுத்துக்கோங்க. மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம், வரமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மட்டன் 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். அதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பவுடரில் வந்து இது மட்டும் தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம் மசாலா பவுடரில். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி பவுடர் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை தான் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் கைஸ். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பிரியாணி பவுடர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மட்டன் வந்து கொஞ்சம் ஸ்மெல் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். புதினா, கொத்தமல்லி இலை நல்லாயிருக்கும் வாசனையாக. அது கூட கொஞ்சமாக லெமன், ஒரு 1/2 லெமன் பழம் நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சீட்ஸ் எல்லாம் எடுத்துடுங்க. உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுத்துகிட்டு இதில் பிழிஞ்சு விடுங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன் அதையும் சேர்த்துக்கலாம் இதில். அது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது நல்லா ஊறட்டும். அந்த சிக்கனில் வந்து அந்த மசாலா வந்து இறங்கணும். ஸோ அதனால் ஒரு 20 மினிட்ஸாவது நல்லா ஊறட்டும். இதில் இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ் உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிளகு, சோம்பு, 2 பட்டை, ஒரு பிரியாணியில் ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன், ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஆனியன் சேர்த்துருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய், 2 சின்ன சைஸ் தக்காளி பழம் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இதில். இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து மட்டனை நல்லா வேக வைக்கணும். வேக வச்சுட்டு தான் நம்ம வந்து பிரியாணியே செய்ய முடியும். ஸோ அதனால் இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம இதில். லைட்டாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மட்டன்லேயே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நிறைய சேர்த்துட்டோம். இதில் லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பலாம் வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த மட்டன் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கேற்ப கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. அந்த மட்டனில் வந்து உப்பு எல்லாம் இறங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். ஸோ அந்த மட்டன் வந்து நல்லா வேகணும். நல்லா வெந்தால் தான் மட்டன் பிரியாணியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அதனால் மட்டன் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம விசில் விட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 10-15 விசில் விடுவேன் என்னோடய குக்கர் அப்படி. ஸோ ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு ஸ்டைலு. சில குக்கர்லாம் பார்த்திங்கன்னா 3 விசிலே வந்துடும். ஆனால் என்னோடய குக்கர் அப்படி கிடையாது. 15ஆவது விடணும் நான் மேக்ஸிமம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மட்டன் நல்லா வெந்துருச்சு. நான் பாஸ்மதி அரிசி நான் 3 டம்ளர் எடுத்திருக்கேங்க. இந்த டம்ளருக்கு அதை நல்லா ஊற வச்சுருந்தேன் ஒரு 20 மினிட்ஸ். அதையுமே ஊற வச்சுட்டு அதையும் இல்லை சேர்த்துக்கிறேன். 3 டம்ளர் அரிசிக்கு பார்த்திங்கன்னா நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். ஏன்னா ஆல்ரெடி மட்டன்லேயே ஆல்ரெடி தண்ணி கொஞ்சம் இருந்ததுனால நான் வந்து எனக்கு உதிரியாக வேணுங்கிற நான் 4 டம்ளர் ஊற்றினேன். ஸோ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் பிரியாணியில் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா லைட்டாக ஃப்ரை பண்ண ஆனியன் கொஞ்சம், லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டு கொஞ்சமாக புதினா இலை இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக நீங்கள் நெய் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் நெய் ஆல்ரெடி நிறையா சேர்த்ததுனால நான் சேர்க்கலை. ஸோ நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. நான் 2 விசில் விட்டேன். பாருங்கள், சூப்பராக உதிரியாக வந்துருச்சு. எனக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மட்டன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ சண்டே அதுவுமா நான் எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து எல்லாருக்குமே ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு மட்டன் பிரியாணின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நான் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு எக்கு, கொஞ்சமாக ரைத்தா, ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டோம்.
பிரமாதமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் டேஸ்ட்டு. அப்படியே சூடாக சாப்பிட்றதுக்கு. மட்டன் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. அப்படியே லைட்டாக நசுக்குனாலே போதும். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய பேஜை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.